கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதிக்கு நம்ம எல்லாரையும் ஒருவர் காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, thank you Jesus. வந்திருக்கிற நம்ம எல்லோரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதித்து அவருடைய அநாதி தீர்மானத்தின் நிமித்தம் நம்ம எல்லாரையும் பூர்ண சமாதானத்திற்குள்ளே வழிநடத்துவார். நம்முடைய குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னிப்பார். ஆக நாம செய்ய வேண்டிய ஒரு அருமையான வேலை, இந்த ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் பாடல் புத்தகத்திலே ஆண்டவருடைய கரத்துல அடிமைகளாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். அடிமை நான் ஆண்டவரே, ஓ என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே என்று சொல்லி, தெய்வமே இயேசுவே என்று அவருடைய பரிசுத்த கரத்துல நம்முடைய உள்ள உடலை ஒப்பு கொடுப்போம். பாடல் புத்தகத்திலே 49வது பாடல் எல்லாருமாய் சேர்ந்து நம்ம பாடி ஆண்டவருடைய கரத்திலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். Thank you Jesus. Hallelujah. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. சொல்லுங்க, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. சொல்லுங்க எல்லாருமாய், அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என் உடல் உமக்கு சொந்தம், என் உடல் உமக்கு சொந்தம், இது என்னாலும் வாசம் செய்யும், இது என்னாலும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. எல்லாருமாய், அடிமை நான் ஆண்டவரே, ஆமென், என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. சொல்லுங்க, வாழ்வது வாழ்வது நான் அல்ல, வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார், என்னில் இயேசுவே வாழ்கின்றார். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. ஹல்லேலூயா. என்னை ஆட்கொண்ட இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அடிமையினான் என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன். என் உள்ளம் உடலிலே நீங்க வந்து வாழுங்க ஆண்டவரே என்று சொல்லி, எங்க குடும்பத்திலே நீங்க வந்து வாசம் பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக நல்ல பிதாவே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட பிப்ரவரி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை உடைய அன்பு கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு விஷயம் கூட, எங்களுடைய குற்றங்கள் குறைகள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி உமக்கு பிரியமான வழிகளில் எங்களை நீர் நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். உடைய அன்பின் கரம் இம்மட்டுமாய் தாங்கி நடத்தினது, இனிமேலும் தாங்கி நடத்துகிறதற்காக கோடி நன்றி ஆண்டவரே. இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் குடும்பங்களையும், இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் விசேஷமாய் நீர் ஆசீர்வதித்து நடத்துங்க ஆண்டவரே. இதோ அடிமைகளாய் எங்களை
தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு நடத்துகிறதற்காய் நன்றி. அரவணைத்து நடக்கிறதற்காய் நன்றி. பாவங்களை மன்னித்து நடத்துகிறதற்காய் நன்றி. சாபங்களை நீக்கி, பலவீனங்களை நீக்கி, நோய் நொடிகளை நீக்கி, சுகத்தோடு கூட எங்களை நடத்துகிறதற்காக கோடி நன்றி ஆண்டவரே. எங்க எல்லாரையும் தாழ்த்தி தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளையும் இந்த நாளிகையும் எங்களுக்கு நீ தந்தபடியானால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற எங்கள் அருமையான சகோதர சகோதரிகள், தாய்மார்கள் ஒவ்வொருவரையும் உடைய அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சுகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, தாங்கிக் கொள்வீராக. இந்த நாள்ல பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்களையும் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக ஆண்டவரே. அப்படியே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நிறைய எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஆண்டவரே ஆட்கொண்டு வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுங்க ஆமென், ஆமென், ஆமென். வாங்க நாம் எல்லோரும் தேவனை ஆராதனை செய்து நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை ஆண்டவருக்கு நாம தெரியப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஹல்லேலூயா. செய்து சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் கிருபை நம்மோடு என்றென்றைக்கும் உள்ளது நிமித்தம் தான் இந்த பிப்ரவரி மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டு சமூகத்தில் ஓடி வந்திருக்கிறோம். இந்த 6ஆம் தேதி தேவனை நாம பார்க்கும்படிக்காக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் இல்லையாமா? ஆகவே நமக்கு கிருபை செய்த தேவனுக்கு ஒரு ஸ்தோத்திரங்களை எடுப்போம். இது பரலோகத்திலே தேவன் வாசமாய் இருக்கிறார், உன்னதத்திலே தேவன் வாசமாய் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. சொல்லுங்க. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்களிலே நாம் சில வேலைகளை அசுத்தங்களை நம்ம பார்த்துறோம், பேசுறோம், செய்துறோம், கொடுத்துறோம், போயிரும், வந்துரும். ஆனா இந்த பரிசுத்தரை நாம சொல்லும் போது தேவன் நம்மை பரிசுத்தமாக்குவார். ஆமென். ஆமா, ஏன்னா அவர் அப்படிதான் சொல்றார். நான் பரிசுத்தரா இருக்கிறேன் என் மகளே, என் மகனே, நீயும் அதே போல இருக்கணும் தான் நான் விரும்புகிறேன். ஆகவே சொல்லிலும் செயலிலும் கருப்பிலும் நண்பிலும் நடத்திலும் போக்கிலும் எல்லா விதத்திலும் எங்களை பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக வையுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவன் இந்த நாள் முழுதும் நமக்கு அப்படியாக செய்வார். ஆகவே அன்னை மரியாள் அந்த நாளிலே, ஆண்டவரே நமக்கு அடிமை, இந்த வார்த்தைப்படி எனக்கு அகக்கடுவது என்று சொன்னார். அவர் வார்த்தைப்படி அவர் நடந்தார். இந்த நாள் வரைக்கும் தேவன் அவர்களை, அந்த நாள் வரைக்கும் தேவன் அவர்களை வாழ வைத்தார். நம்மையும் வாழ வைப்பார். எப்படி? நம்மை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது. ஆகவே ஒப்பு கொடுப்போம். ஆகவே இன்னொரு துதி பாடல் எடுத்துக்கொள்ளலாம். பாடல் புஸ்தகத்திலே 195 ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. ஆகவே நாம் என்ன பண்ண போறோம்? அகமகிழ போகிறோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம், துதிக்க போகிறோம், அநேகருக்காக ஜெபம் பண்ண போகிறோம். தேவனுடைய வார்த்தைகளை, அழியாத வார்த்தைகளை கேட்டு அதன்படி நம்ம நடக்க போகிறோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். சொல்லுங்க. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, ஆமென். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா
வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? சொல்லுவோமா? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். சொல்லுங்க. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். சொல்லுவோமா? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், இன்று மகிழ்வோம், ஆமென், அக்களிப்போம், ஆமென், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை துதித்து தேவனை மகிமைப்படுத்தும் போது நமக்கு தோல்வி இல்லம்மா, நமக்கு வெற்றி தருவார். ஏதோ ஒரு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்காமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவரை தேடிக்கொண்டே இருப்போம். கர்த்தர் நிச்சயமா உங்க ஒரு ஜெபமா உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அடைக்கலத்தை கொடுக்கும். வேற அதான் சொல்லுகிறது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோர்கள் ஜெபத்தை நிமித்தம் அவங்க பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். ஆகவே இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள், இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டு ஜெபிக்கிற உங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் உங்க பிள்ளைகளை, உங்கள் கணவன்மார்களை, உங்க பேர பிள்ளைகளை, உங்க சந்ததிகளை நிச்சயமாய் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆகவே தேவனை துதிக்கலாமா? ஆண்டவரே, என்னுடைய ஒரு ஜெபம், என்னுடைய ஒரு துதி என் குடும்பத்துக்கே அடைக்கலத்தை கொடுக்கிறதே, என்னை காப்பாற்றுகிறதே, அன்றைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறதுனால என்னை ஆசீர்வதிக்கிறீரே, அதற்காக துதிக்கிறோம் சொல்லிட்டு அப்படியே துதிக்கலாமா? எல்லாரும் துதிங்கம்மா, துதிங்க. ஹல்லேலூயா. துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனே, அப்பா எங்க வீட்டிலே வாசம் பண்ணுகிறவரே, எங்க குடும்பத்திலே வாசம் பண்ணுகிறவரே, எங்க சிந்தனையிலே வாசம் பண்ணுகிறவரே, எங்க செயல்களிலே வாசம் பண்ணுகிறவரே, நாங்கள் சம்பாதிக்கிற சம்பாதனைகளை வாசம் பண்ணுகிறவரே, எங்களுக்காய் கொடுத்த ஒவ்வொரு தாளந்தங்களிலும் செயல்படுகிறவரே, உண்மையை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உமக்கே நன்றி, 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 நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒவ்வொரு நிமிஷமும் துதித்து 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 தேவனை மகிமைப்படுத்தி படுத்தி ஆராதிக்கும் போது தேவன் நமக்கு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் கொடுப்பார். ஆகவே பாருங்க, ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு பிளெஸிங் வேர்டை பார்க்கிறோம் இல்லைங்களாமா? இன்னைக்கு பாருங்க என்ன பிளெஸிங் வேர்டு? சங்கீதம் 23:4 பார்க்கலாம். ஸ்டே வித் ஜீசஸ்ல, கர்த்தாவே நீர் என்னோடு கூட இரும் என்று சொல்லி நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பிளெஸிங் வேர்டு சங்கீதம் 23:4.
Psalms 23:4 இங்கிலீஷ்ல படிக்கிறோம். Even if I go through the deepest darkness, I will not be afraid. Lord, for you are with me. Amen. Hallelujah. Lord, and staff protect me. Yes, thank you Lord. நன்றிமா. தமிழ்ல படிங்கம்மா. நான் மரண இருளிலும் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கின்றீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எஸ், எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை படிக்கலாமாமா? எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கங்க. 23:4 வெச்சுக்கினீங்களா? உங்க கண்கள் அது மேல வையுங்க. அப்படியே படிச்சு பாருங்க. 1 2 3 ஸ்டார்ட். நான் மரண இருளிலும் பள்ளத்தாக்கிலும் நடந்தாலும் பயப்படே, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் எவ்வளவு நல்ல ஒரு வசனத்தை இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். நிறைய பொல்லாப்புகள் நம்மை தேடி வந்தாலும் தேவன் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்மோடு கூட இருக்கிற தேவனுக்கு கொடான கூடி ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டுமா? தேவனுக்கு கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, நிறைய இருளின் பள்ளத்தாக்குகளிலே சூழ்ந்திருக்கிறது. ஒரு கடன் பிரச்சனையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், பிள்ளைகளால் வருகிற எத்தனையோ சோதனைகள் இருக்கலாம். எல்லாவற்றுக்காக கண்களை மூடுங்க. எல்லா கண்ணை மூடி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. எஸ், ஹல்லேலூயா. உங்களை தேடி வருகிற நிந்தனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள் எதுவா இருந்தாலும் சரி, ஒரு இருளாய் நமக்கு தோன்றும். அதுல தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நீங்க சொல்லலாம், எத்தனையோ வந்தது, ஆனாலும் தேவன் என்னை காப்பாற்றினாரு, தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லலாம். ஆக அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. அப்பா, உமக்கே நன்றி, உமக்கே துதி, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே நன்றி. இருளின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்தோம், இருளின் பள்ளத்தாக்கில் எங்கள் குடும்பம் இருந்தது, ஆனாலும் தேவரீர் எங்களோடு கூட இருந்தீர். உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றினதே, அதற்காக நன்றி, 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 நன்றி. தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவேதான் இந்த நாள்ல பாருங்க, என்ன அருமையான வசனம் சொல்லியிருக்கிறது. நான் ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உங்க கோலும் உங்க தடியும் என்ன என்ன பண்றது? தேற்றுது. ஒவ்வொரு நிமிஷமும் தேற்றுது, ஒவ்வொரு நிமிஷமும் அரவணைக்குது என்று சொல்லி ஆண்டவருக்கு திருப்பு கொடுத்து அநேக விண்ணப்பங்கள் நமத்துல வந்திருக்கிறது. நமது விண்ணப்பங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி தகப்பனே. நன்றி, நன்றி, நன்றி ராஜா. நன்றி. நமத்தில தேவன் பெரியவராய் இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்ய நல்லவராய் இருக்கிறார். முதலாவதாக நம்ம ஜெபிக்க போகிறோம். பாருங்கம்மா, ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஊழியக்காரருக்கும் அவங்களுடைய நலனுக்கும் அவங்களுடைய உடல் சுகத்துக்கும் அவங்க பெலனுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, நீரே எல்லா ஊழியக்கார பிள்ளைகளும் காப்பாற்றுங்க, ஆசீர்வதிங்க என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமாமா? எல்லா ஊழியக்காரர்களுக்காகவும், அவங்க மனைவி பிள்ளைகளுக்காகவும், அவங்க தேவைகளுக்காகவும், அவங்க செய்கிற ஊழியங்களை என் தேவன் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க. எல்லாருமே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கர்த்தாவே, எல்லா ஊழியக்கார பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆமா, ஒரு சபையை நடத்தலாம், ஒரு சர்ச்சை நடத்தலாம். இதோ ஒவ்வொரு பாதிரிமார்கள் குடும்பங்களை விட்டு ஊழியங்களுக்கு கடந்து வந்திருக்கலாம். நிறைய பேரு வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்காக எல்லைகளை தாண்டி போயிருக்கலாம், காடு மலைகளுக்கு போயிருக்கலாம். கர்த்தாவே, உங்க சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி அப்படியே துதிங்க, துதிங்க. எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த எல்லா ஊழியக்கார பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. அவங்களோடு கூட நீங்க இருங்க, அவங்களை பலப்படுத்துங்க. அப்பா, அவங்க தேவைகளை சந்திங்க. நிறைய ஊழியக்காரர்கள் பலவீனமா இருக்கிறாங்க, நிறைய ஊழியக்காரர்கள் பலவீனப்பட்டிருக்கிறாங்க, ஊழியக்கார சகோதரிகள் பலவீனப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, நிறைய ஊழியக்காரர்கள் இந்த நாட்களிலே ஹார்ட் அட்டாக்களும், ஆண்டவரே, சுகராலும், பிபியாலும், தைராய்டாலும்
காரணம் நிறைய பேர் மரணத்துக்குள்ளாய் கடந்து போயிருக்கிறாங்க. அந்த மனைவி பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருங்க. அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. நிறைய சகோதரிகள் அன்றைய ஊழியர்கள் செய்யக்கூடாதபடிக்கு கை கால் நோவு, கை வீக்கங்கள், நர்வு, தளர்ச்சி என்று அநேக காரியங்கள், கண்களிலே அன்றைய தெளிவான பார்வை இல்லை. இப்படிப்பட்ட எல்லா ஊழியக்காரர்களை தொடுங்க, தொடுங்க, தொடுங்க ராஜா, தொடுங்க. எல்லா ஊழியக்கார குடும்பங்களை தொடுங்க. ஹாஸ்பிட்டல் நடத்துறாங்க ஆண்டவரே அப்பா, முக்கியமாக தகப்பனே நிறைய அநாதை இல்லங்களை நடத்துறாங்க, காலேஜ் நடத்துறாங்க, ஸ்கூல்களை நடத்துறாங்க. இப்படிப்பட்ட எல்லா ஊழியக்கார மினிஸ்ட்ரீஸ்களை ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா ஊழியக்கார பிள்ளைகளும் அந்த குடும்பத்தின் தேவைகளையும் என் தேவன் சந்திக்கிறமைக்காய் நிறைய ஊழியக்கார பிள்ளைகள் வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை என் கர்த்தர் தருவதற்காக, என் கர்த்தர் ஏற்ற துணையை கொடுப்பதற்காக, என் தேவனை உண்மையை நம்பியிருக்கிற அந்த குடும்பங்களுக்கு என் தேவன் அடைக்கலமாய் இருப்பதற்காக என் தேவனை உமக்கு நாங்கள் நன்றிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே. நிறைய ஊழியக்கார பிள்ளைகள் ஆண்டவரே படுத்த படுக்கையா இருப்பாங்க, உண்மையை நம்பி இருக்கிறாங்க. கர்த்தருடைய வசனம் என்னை சுகமாக்கட்டும், அவர்கள் தழுமையினை குணமாக்கட்டும் என்று சொல்லி நிறைய பேர்கள் விசுவாசத்தோடு இருக்கிறாங்க. அந்த ஊழியர்களை கர்த்தர் தொடுவதற்காக உமக்கு நன்றி, 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 நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஊழியர்களும் அவங்க மனைவிகளையும் அவங்க பிள்ளைகளையும் அவங்க தேவைகளும் இந்த கரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் மகிமை இந்த நல்ல பிதாவே. ஆமென். எஸ் எஸ் எஸ். நன்றி, நன்றி, நன்றி. அனுதினமும் ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணலாமா? அது நமக்கு மிகுந்த ஒரு பிளெஸிங்கா இருக்கும் என்று சொன்ன அந்த நாட்களிலே ஊழியக்கார பிள்ளைகள் அவரை நம்பி வேற யாரையும் துணை இல்லைன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் என்றும் இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து அந்த குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணா நம்ம கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே பாருங்க, இப்ப நம்ம செபிக்க போகிறோம். சில பேர்களை சொல்றேன், அவங்களுக்காக மட்டும் ஸ்தோத்திரம் பண்ணோம். எல்லாரும் கரங்களை உயர்த்துங்கம்மா. உங்களுடைய ஜெபம் எல்லாருக்கும் ஒரு விடுதலை கொடுக்க போகிறது. இங்க உங்களுக்கே நீங்க உங்க பேரை சொல்லனா கூட சரி, மத்தவங்களுக்காக நீங்க சொல்ற அந்த பேரு, அந்த ஸ்தோத்திரம் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவன் தருவார். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே ஷீலா என்ற ஒரு வாலிப சகோதரிக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அந்த சகோதரி சிக்னஸுக்காக அந்த மகள் சொன்ன கருத்து என்ன தெரியுங்களா? என்னுடைய மாத்திரை மருந்து ஒரே ஒரு 10 மாத்திரை 800 ரூபாய். அது ஒவ்வொரு வாரத்துக்கும் என்னால வாங்க முடியல. அந்த மாத்திரை குறைஞ்சிடணும், என் நோய்கள் கர்த்தர் மாற்றணும், என் நோய் எடுத்து போடல, அந்த மாத்திரை குறைந்து எனக்கு கொடுக்கணும். இதுக்காக ஜெபம் பண்ணுங்க இந்த மகள் கேட்டுக்கொண்டா. ஆகவே இந்த கருத்துக்காக ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே மகளை தொடுங்க, மகளை சந்திங்க. ஆண்டவரே காசு கொடுத்து வாங்க முடியாத இருக்கிற மாத்திரை மருந்துகளை என் மாத்திரையே இல்லாம சுகப்படுத்த உங்களால முடியும். ஆண்டவரே மகளுக்கு தைரியத்தை தாங்க. மாத்திரை போடாமலே நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லணும் ஆண்டவரே. அப்பேற்பட்ட ஒரு பலனை தாங்க ஆண்டவரே. மாத்திரையில இல்ல ஆண்டவரே வல்லமை, உங்க கரத்துல வல்லமை இருக்குது ஆண்டவரே. நீங்க தொடுங்க ஆண்டவரே, நீங்க தொடுங்க இயேசு சுவாமி. உங்க ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் மகள் மேல ஊற்றுங்க ஆண்டவரே. மகளை பலப்படுத்துங்க. இந்த சின்ன வாலிப பருவத்துல மகளுக்கு தேவையான பலத்தினாலே நிரப்புங்க ராஜா. என் கர்த்தரா மகள் ஷீலாவை தொடுகிறமைக்காக மக்கள் நன்றி, நன்றி, நன்றி. அதே போல கார்த்திக் என்ற சகோதரனுக்கு நாம ஜெபித்தோம். அந்த கண்கள் பார்வை எவ்வளோ பலவீனப்பட்டிருந்தது, கர்த்தர் இப்ப பலப்படுத்தி இருக்கிறாரு. வருகிற டெஸ்ட்ல கர்த்தர் பெரிய அற்புதங்களை காண்பிக்கணும் என்று சொல்லி கார்த்திக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகன் கார்த்திகை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த கண்களை தொடுங்க, பெரிய ரிசல்ட்டை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. மகனை தொடுவதற்காக மக்கள் நன்றி. அதே போல ராஜு என்ற ஒரு சகோதரன் கால்களே வராமல் இருக்கிறதா, அந்த கால்கள் நோவினால கால் எடுத்து வைக்க முடியாத அவர் இருக்கிறதான ராஜுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? மகன் ராஜுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகனை தொடுங்க ஆண்டவரே, மகனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மகனை பலப்படுத்துகிறதுக்காக மக்கள் நன்றி. ராஜுவை தொடுங்க, எங்கிருந்தாலும் தொடுங்க. விசுவாசத்தோடு தாயார் எழுதி கொடுத்திருக்கிறாங்க. இந்த தாயார் ஜெபத்தை கேட்டு மகனை தொடுகிறதுக்காக மக்கள் நன்றி. ஜெசிந்தா அம்மா கூட இருக்கிறதான முட்டி வலிகளை கர்த்தர் மாற்றணும், அந்த அம்மாவை பலப்படுத்தணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஜெசிந்தா அம்மாக்காய் ஸ்தோத்திரம், பிரமிளக்காய் ஸ்தோத்திரம், வெற்றிஷக்காய் ஸ்தோத்திரம். வருகிற எக்ஸாமினேஷன்ல கர்த்தர் கரம் மகளோடு கூட இருப்பதற்காக மக்கள் நன்றி, 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 நன்றி. அதே போல லட்சம்மாவை கருத்தில் ஒப்பு கொடுக்கலாம். அந்த அம்மாவுக்கு இருக்கிறதான மூச்சுகளிலிருந்து பரிபூர்ண விடுதலைக்கு தாயார் கொடுக்கணும் என்று சொல்லி லட்சம்மா ஒப்பு கொடுக்கலாமா? அவங்க வேலைகளை அவங்களே செய்ய கர்த்தர் பலப்படுத்தணும். அந்த தாயாரை தொடுங்க ஆண்டவரே.
குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க பெற்றெடுத்த 5 பிள்ளைகள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா. லட்சமாவே என் கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்கிறமைக்காக நன்றி 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 நன்றி. அதே போல மத்தியில ஜார்ஜ் ஆரோக்கிய தாஸ் என்ற சகோதரன் இங்கே வந்திருக்கிறாங்க. அவருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அவருக்கு சுகர் அதிகமாச்சுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அதிகமான சுகர் எடுத்துக்காம அவர் தன்னை பார்த்துக்கினாரு. ஆனா என்னாச்சு தெரியுங்களா, இப்ப சுகர் எல்லாம் டவுன் ஆயிட்டு அந்த புண்கள் காயங்கள் ஆறாமல் இருக்கிறதா. ஆகவே அந்த கால் வீக்கங்கள் அதுல இருந்து தண்ணீர் வடிகிறது. ஆகவே ராஜா இந்த வேளையில உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிற மகனை தொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே தொடுங்க ஆண்டவரே. என் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அந்த புண்ணெல்லாம் ட்ரை ஆயிடும் ஆண்டவரே. இப்பொழுதே மகனை தொடுங்க. ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிற மகனை தொடுங்க. உண்மையை பார்த்து கொண்டிருக்கிற மகனை தொடுங்க ஆண்டவரே. மகனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க மனைவியாக தாத்தியை கருத்திருப்பு கொடுக்க போகிறோம். அந்த மகனுக்கு இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் அறிவார். மறைந்திருக்கிற கட்டி மறைந்து போயிடணும் ஆண்டவரே. உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மறைந்திருக்கிற அந்த கட்டிகள் மறைந்தோம் ஆண்டவரே. நீரே தொடுங்க இயேசு சுவாமி. மகனை ஆசீர்வதிங்க தகப்பனே. நீர் இந்த மகனை படித்து தகப்பனே. நீரே அந்த சிருஷ்டிகளை மாற்றுங்க தகப்பனே. ஆண்டவரே இப்படியாக பல இடங்களிலே யாருக்கெல்லாம் ஆண்டவரே கட்டிகள் இருக்கிறதோ அந்த கட்டிகளை மாற்றுங்க ஆண்டவரே. கண்களில் இருக்கிற கட்டி, மகளில் இருக்கிற கட்டி, ஆண்டவரே அப்பா மார்பில் இருக்கிற கட்டிகள், வயிற்றில் இருக்கிற கட்டிகள், உடலில் இருக்கிற கட்டிகள், ஆண்டவரே கை காலில் இருக்கிற கட்டிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் உடைக்கிறோம் ஆண்டவரே. என் கர்த்தர் இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை என் தேவன் தருவீராக ராஜா. மனுஷன் அல்ல, டாக்டர் அல்ல, என் தேவனை தொட்டு சிகிச்சை செய்கிறமைக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா. என் கர்த்தர் செய்ய போகிறமைக்காக கொடி நன்றி 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 நன்றி. அதே போல பாருங்க, இந்த நாளிலே ரீச் ஆயிட்ட ஒரு சகோதரி, இந்த சகோதரி சொன்னாங்க என்கிட்ட கடனாக வாங்கி இருக்கிறாங்க. அதுல 10 பேரு அவங்க எல்லாம் தேவன் அறிவார். வாங்கின கடன்களை என்கிட்ட திருப்பி கொடுக்கணும், நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி இருக்கிறாங்க. அதுல முக்கியமாக அவங்க சொன்னாங்க அடைமையில இந்த ஏழுமையில என்ற சகோதரிக்காகவும் ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. மல்லிகா என்ற சகோதரிக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. தினகர் என்ற சகோதரிக்காக, திவாகர் என்ற சகோதரிக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. மாலா என்ற சகோதரிக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் அதிகமான பணங்களை வாங்கி கொடுக்காது இருக்கிறாங்க. நான் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த கட்டில கொடுக்கலாமா? இது போல நிறைய பேரு உங்ககிட்ட வாங்கி கொடுக்காத இருக்கிறாங்களா? சீட்டு போடுறேன்னு அந்த பிள்ளைகள் சம்பாதனைகள் இல்லாமல் சீட்டு போடாம இருக்கிறாங்களா? வாங்கின கடன்களை கொடுக்க முடியாத இருக்கிறாங்களா? ஆண்டவரே இப்ப எல்லா பிள்ளைகள் மேல மழை இறங்குங்க ராஜா. பிள்ளைகள் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க ஐயா, கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் தகப்பனே. கடன் பிரச்சனையை மாற்றுங்க தகப்பனே. நல்ல வருமானங்களை தாங்க இயேசு சுவாமி. சம்பளங்களை உயர்த்தி கொடுக்க தகப்பனே. வாங்கின கடன்களை கொடுக்க என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. என் கர்த்தர் இதை செய்கிறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு கைகளும் இப்படி ஆசைகளை ஆசீர்வதிங்க. அதே போல சாந்தி என்ற சகோதரி தன்னுடைய லீஸ் பணத்தை அந்த ஓனர்ட்ட கொடுத்து அவங்க கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க. அது அப்பா அந்த சகோதரிக்கு அந்த பணங்கள் திருப்பி கிடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அதில் எந்த ஒரு ஏமாற்றுதல் செய்யாதபடிக்கு வாங்கின பணத்தை மறுபடியும் கொடுக்க, மத்த வீட்டுக்கு அவங்களுக்கு கொடுக்க அந்த ஓனரோடு கூட பேசுங்க ராஜா. என் கர்த்தர் பேசுகிறமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி அறிதலாக ஆண்டவரே முக்கியமாக ராதிகாவை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே திருமணமாகி 6 வருஷங்கள் ஆனது மகளுக்கு ஆண்டவரே ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிற அந்த மகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ராதிகாவை தொடுங்க தகப்பனே. இது போல நிறைய பெண் பிள்ளைகள் கர்ப்பங்களுக்காய் காத்திருக்கிறாங்க ராஜா. காலியாரிக்கிற கர்ப்பத்திலே உங்க கருவை வையுங்க ராஜா. ஒரு கருவை வையுங்க தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வருவார், உண்மையில் நிலையிடுவார் என்று சொன்னீரே. அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பெண் பிள்ளைகள் கர்ப்பக்கணிக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு கர்ப்பத்திலே பரிசுத்த ஆவியானவர் நிழலாய் வரட்டும் தகப்பனே. ஒரு அசைவு ஆடட்டும் தகப்பனே. என் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ராதா என்ற ஒரு சகோதரி, அவங்களுக்கு இந்த கால்களிலே பயங்கரமான நரம்புகள் சுத்தி கால் வீக்கங்கள். அந்த ராதாவின் கால்களை கட்ட தொடுவீராக. அவங்க சகோதரி ஜெபிக்கிற அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் அந்த ராதாவை தொட வேண்டுமான ஜெபிக்கிறோம் ஐயா.
நீங்க தொடுங்க 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 தகப்பனே. முக்கியமாக குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். கணவன் மனைவி ஆண்டவரே, முக்கியமாக பாபுக்காகவும் வள்ளிக்காக ஸ்தோத்திரம். அந்த தாயார் ஜெபித்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டு அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறீங்க. தொடர்ந்து அந்த சமாதானம் விசுவாசத்துக்குள்ள வரட்டும், உண்மை அதிகமாக தேடட்டும். வாரத்தில் ஒரு நாள் உங்க திருச்சபைகளை தேடி போகட்டும், உமக்கு ஆராதனைகளை செலுத்தட்டும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. அப்படியே என் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. முதல்ல ஜெயமாவை ஆசீர்வதிங்க, அவங்க தேவைகளை சந்திங்க, அவங்க பிள்ளைகளை ரட்சிங்க தகப்பனே. அப்பா, உங்க கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். குமாரி அம்மாவை தொடுங்க, அவங்க தேவைகளை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு என் தாயாரை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. இந்த ஆன்லைன்ல மறைவாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க விரைவாய் சென்று நீங்க அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுத்து நீங்க விடுவிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முக்கியமாக தகப்பனே, இந்த நாட்களிலே எங்கு பார்த்தாலும் கள்ளர்கள் தகப்பனே, திருடர்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகளை சந்திங்க தகப்பனே. ஆண்டவரே, யாரோட உடைமைகளும் பறித்து கொள்ளாதபடிக்கு, ஆண்டவரே, யாருக்கும் மோசம் பண்ணக்கூடாதபடிக்கு அப்பா, ஒவ்வொரு திருடர்களை தொடுங்க சுவாமி. நல்ல எண்ணங்களோடு கூட மற்ற ஜனங்களை பார்க்கட்டும் ஆண்டவரே. அவங்களை போல மற்றவங்களை நேசிக்கட்டும் தகப்பனே. யார் பன்வரு வசனம் சொல்லுகிறபடி பிறர் உடைமையை விரும்பாதிருப்பார் யாக்கே என்று சொல்கிறேன். அப்பா, இந்த வேளையிலே யார் உடைமைகளை யார் பொருட்கள் மேலும் கைகளை வைக்காதபடிக்கு அந்த பிள்ளைகள் தேவைகளை சந்திங்க தகப்பனே. நிறைய ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எவ்வளோ பிள்ளைகள் தகப்பனே நேரம் பார்க்காம ஆண்டவர் வேலைகளுக்கு போவது வருவதுமாய் ஆண்டவர் பிஸியா இருக்கிற நேரத்துல ஆண்டவரே கல்வர்கள் புகுந்து அவங்களுக்கு செய்கிற தீமைகள் இருந்து அந்த பிள்ளைகளை மாற்றுங்க தகப்பனே. சத்திய வழியில நடக்கட்டும், இதெல்லாம் நான் செய்யக்கூடாது என்று சொல்லி அவங்களை தேவன் திருத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். என் கர்த்தர், நீ அப்படியே செய்கிறமைக்காக உமக்கு நன்றி. இதே போல பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விளங்கலாமோ என்று பலதரப்பட்ட வழியில எங்களை கொண்டு போய் விடுகிறான் ராஜா. எங்கள் வழிகள் எல்லாம் என் தேவனையே நோக்கி கொண்டிருக்கட்டும் ஆண்டவரே. என்ன நடந்தாலும் உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மனதில் ஒவ்வொரு தேவைகள் இருக்குது, எல்லாவற்றும் சந்திக்கிறமைக்காக நன்றி. அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கணவன்மார்களை ஆசீர்வதிங்க, வீட்டுக்கு வந்த மருமகளை ஆசீர்வதிங்க, மருமகன்களை ஆசீர்வதிங்க, பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வெளியூர்ல வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அந்த பிள்ளைகள் சம்பளங்களை ஆசீர்வதிங்க. வருகிற எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கிற 10th ஸ்டாண்டர்டுக்காகவும் செகண்ட் பியூசிக்காகவும் ஃபைனல் இயர் டிகிரிகளுக்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் அபிஷேகிங்க ஆண்டவரே. தன்னையே தயாரித்து எக்ஸாமினேஷனுக்கு தைரியமாய் போக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எல்லாவற்றும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியரை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஊழியர் குடும்பத்தை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை அறிவீர் ஆண்டவரே, எங்களை அறிவீர் இயேசு சுவாமி. எங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, எங்களை புரிந்திருக்கிறீர் ஆண்டவரே, எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காய் பரிந்து பேசுகிறவர் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும் போது என்ன ஜெபிக்கணும்னு அறியாத இருக்கிற நேரத்திலே எங்களுக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவரே, எங்களுக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசி எங்கள் தேவைகளை சந்திக்க போகிறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஊழியரை மறைத்து அவரோடும் என்னோடும் வந்திருக்கிற பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன வணக்கம் மகிமையெல்லாம் உங்க ஒருவருக்கே கொடுத்து நேற்று மீண்டும் என்று மாறாத இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே முக்கியமாக ஆண்டவரே ஒரு குடும்ப பிரச்சனையில் இருக்கிற அன்பு மகள் ரவி ஜாய் ஆண்டவரே, அந்த குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், ரூபாக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா ஆண்டவரே. ரூபா ஜாய் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த மகளுக்கு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உங்க கரம் அந்த மகளோடு கூட இருக்கட்டும். அவங்க தொடங்கி இருக்கிற அந்த நியூ பிசினஸ்ல ஆண்டவரே நியூ தாட்டிங் இருக்கட்டும், புது புது காரியங்கள் நடக்கட்டும். அவன் தாயாராகிய பால்ராஜும் நத்தம்மாவை ஆசீர்வதிங்க
தகப்பனே. இந்த குடும்பத்தை உடைய கருத்துல புகடுகிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இதே போல குடும்பங்கள் இயேசுக்காக ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. நேற்றும் என்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினாலே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லா ஜெபம் பண்ணீங்களா? ஜெபம் பண்ணீங்க, கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. Thank you, thank you, thank you, Yes. thank you. சோர்வுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு Amen, amen. தேவன் அதுதான் சொல்றாங்க. சீடருங்க என்ன பண்றாங்க? ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாருமா, விட்டுட்டு மலைக்கு போறாரு ஜெபம் பண்றது. சீடருங்க என்ன பண்ணிடுறாங்க? போய் தூங்கிடுறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாங்க, எனக்கா நீங்க விழுத்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணக்கூடாதான்னு கேட்டாங்க. அது போல நம்ம வாழ்க்கையில நிறைய நேரத்துல சோர்ந்து போயிடுறோம். ஜெபம் பண்ணும் போதுதான் நமக்கு சோர்வு வரும். வேதத்தை படிக்கும் போதுதான் தூக்கம் வரும். ஏன் தெரியுங்களா? நம்ம ஆசீர்வாதத்தை பிடுங்க அவன் காத்து நிற்கிறான். இதெல்லாம் கொடுத்துட்டா திசை திரும்பிடும், அவங்க சிந்தனைங்க எப்படியோ போயிடும். ஆகவே அப்படின்னா பண்ணிடலாம், அவங்க ஆசீர்வாதத்தை பறித்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொருத்துக்கும் இந்த சோதனை கொடுக்கிறான். ஆகவே நம்ம நாம் என்ன பண்ணோம்? தயாரா வச்சுக்கணும். ஆண்டவரே, இந்த சோர்வுக்கு நான் இடம் கொடுக்க கூடாது. மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறீங்க. அதுக்காக தான் அது ஒரு சீக்ரெட். யோபு சொல்றாரு, என் நண்பனுக்காக நான் ஜெபம் பண்ணேன். என்ன பண்ணாருமா? அவங்க நண்பனுக்காக ஜெபம் பண்ணாரா யோபு பக்தன். என்ன ஆச்சுங்களா? அவருக்கே விடுதலை தேவன் தந்தார். அவருக்குள்ள இருந்த எல்லா காயங்கள், புண்ணு, உடம்பு ஃபுல்லா புண்ணு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், படிச்சிருப்பீங்க. தேங்காய் ஓடு வச்சு தேய்க்கிறான். அப்பேற்பட்ட பலவீனங்கள் அவருக்குள்ள இருந்துதான். பிள்ளைகள் இல்ல, மனைவி கைவிட்டு போட்டு சூழ்நிலை. ஆனாலும் என்ன பண்ணாராமா? அவருக்காக ஜெபம் பண்ணலாம். என்ன பண்ணாருங்களா? அவங்க நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணாரு. நம்ம இப்ப ஜெபம் பண்ண இல்லையாமா? அப்படி அவங்க ஜெபம் பண்ணாருங்களாம். என்ன பார்த்தார் ஆண்டவரு, எப்பா உன் தேவை இவ்வளவு இருக்குது, நீ மத்தவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணியே, மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணின்னு சொல்லிட்டு அவருக்கே கர்த்தர் விடுதலை செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த விடுதலை தான் நம்ம ஒவ்வொருக்கும் கர்த்தர் செய்ய போகிறோம். தேவன் நம்ம ஒவ்வொருவரும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும். ஆகவே இந்த வேளையிலே மகிமை உமக்கன்றோ, என்னுடைய மகிமை என் தேவனுக்கு தவிர வேற யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிட்டு பாடல் புத்தகத்தில் 72வது பாடல் ஒரு துதி ஆராதனை பாடலை பாடி தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்மையே நாம் தயாரித்துக் கொள்ளலாம். உங்கள் பாடல் புஸ்தகத்திலே 72வது பாடல் ஒரே ஒரு அடி பாடலை பாடி தேவனுடைய வசனங்களுக்கு நாம் கடந்து சொல்லலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசு சுவாமி, நன்றி. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, எங்கள் துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை. அப்படியே அசைத்து உயர்த்தி ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ. வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, அன்பால் வெள்ளத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதரே. அவர் வார்த்தைகள் அன்பால் வெள்ளத்தால் அனல் மூட்டி இன்னைக்கு அபிஷேகத்தினால நிரப்ப போகிறார். அந்த தேவனுக்கு ஆராதனை 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 ஆராதனை
இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, எங்கள் மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா துதியும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கே நாங்கள் கொடுக்கிறோம். எல்லாவற்றும் இந்த பாதத்தில் வைத்தோம். என் கர்த்தர் கேட்டீர். அதற்கான ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் சாட்சிகளையும் எங்கள் மத்தியில் கொண்டு வருவீர். அதற்காக நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். உற்சாகமாய் சொல்லுங்க, ஆமென். ஒரு ஆமென் தான் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க போகிறது. God bless you all. வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். Praise the Lord. சொல்லுங்க உற்சாகமா, praise the Lord. Hallelujah. Thank you Jesus. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நாம செலுத்துவோம். தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்துவார். அல்லேலூயா. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. ஓ, துதியும் புகழும் ஆராதனைகளும் போற்றுதலும் சகல விதமான கனமகிமை உமக்கே ஆண்டவரே என்று சொல்லி நாம பாடினது போல விசேஷமாய் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக பிதாவாகிய தேவனை என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களாய், ஆராதிக்கிறவர்களாய், மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் இருப்போம். தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்துவார். நாம் ஏறெடுத்த எல்லா ஜெபத்திற்கும் தேவன் இயேசு எப்படி பதில் கொடுக்கிறார் தெரியுமா? சொல்லுங்க. ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் தருகிறார். நாம ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஆமா மகளே அப்படி ஆகட்டும், மகனே அப்படி ஆகட்டும், அப்படி ஆகட்டும் சொல்லி கடைசியில நாம் ஆமேன் சொல்லும் போது அவரும் நம்மோடு கூட என்ன சொல்றாரு? ஆமென். இது அப்படியே உங்களுக்கு நான் தருவேன், அப்படியே உங்களை சுகமாக்குவேன், அப்படியே நான் உங்களை பலப்படுத்துவேன், அப்படியே உங்க கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை நான் விடுதலையாக்குவேன். கல்லான இருதயத்தை ஆண்டவர் சதையான இருதயமாய் ஆண்டவர் மாற்றுவார். வாங்கினதை கொடுத்தால்தான் அதனுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு வரும். வாங்கினதை அவங்க ஏமாத்தினாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆசீர்வாதம் அல்ல, சாபம் அவர்களுக்கு வரும். அந்த பிரச்சனை, அந்த கடன் பிரச்சனை தீராத அப்படியே இருக்கும். வாங்கினதை நன்றியோடு கூட நாம் அவர்களுக்கு திருப்பி கொடுக்கும் போதுதான் தேவன் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். இன்றைக்கும் கூட பாருங்க, ஆண்டவர் நமக்கு 3 காரியத்தை சொல்றார். 3 காரியத்தை சொல்றார். முதல்ல என்ன சொல்றாரு? நீங்க எப்போதும் சந்தோஷமா இருங்க அப்படின்றார். அப்ப நாம சந்தோஷமா இருக்கணும்னா அனுதினம் என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. கரெக்டான வார்த்தை. நம்ம வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, சுகம், ஆரோக்கியம், பலம் இருக்கணும்னா ரெண்டாவது என்ன பண்ண? நம்ம ஜெபம் பண்ணணும். அப்போதான் அந்த சந்தோஷம், சமாதானம், சுகம், ஆரோக்கியம், எல்லா விதமான கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவார். இது 2 செய்த ஆண்டவருக்கு நாம என்ன செய்யணும்? கடைசியில நன்றி சொல்லணும். அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். அதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். 3 காரியத்தை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல எடுத்துக்கோங்க. 1 தெசலோனிக்கே பேஜ் நம்பர் எடுத்தவங்க வேணா கூட சொல்லுங்க. 1 தெசலோனிக்கே 5th சாப்டர்ல மிக அருமையான 3 வார்த்தைகள் புனித பவுல் சின்னப்பர் தெசலோனிக்கே பட்டணத்திற்கு சொல்லும் போது அந்த வார்த்தையை அன்றைக்கு அவர்களுக்கு சொன்னார், இன்றைக்கு நமக்கு சொல்கிறார். அதாவது பேஜ் நம்பர் பாருங்க, 285வது பக்கம், 251 281 பேஜ் நம்பர் எல்லாரும் எடுத்துக்கோங்க. 282 1 தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கன் கிடைச்சாமா? 1 தெசலோனிக்கன் நியூ டெஸ்டிமெண்ட்ல அந்த லாஸ்ட்ல வர பாருங்க. அதாவது எபிசியனுக்கு நெக்ஸ்ட் வர பாருங்க, கொலோசியனுக்கு நெக்ஸ்ட் வரும். இந்த பக்கம் 282 புதிய ஏற்பாடு
புதிய ஏற்பாடுல தான் நிறைய வரும். 282 எடுத்துக்கிட்டீங்களா? பாருங்க, இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5th chapterல 16, 17, 18 மூன்று நல்ல அருமையான வசனம். நல்ல சத்தமா இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க. Be joyful always, pray at all times, be thankful in all the circumstances. This is what God wants from you in your life, in union with Christ Jesus. ஆமென். அல்லேலூயா. இப்போ பாருங்க, 16 ஒருத்தர் படிங்க, 17 ஒருத்தர் படிங்க, 18 ஒருத்தர் படிங்க, கண்டினியூ படிங்க. என்ன சொல்லுது? எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி நீங்களும் நானும் செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம் எல்லாரை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. கடவுளுடைய திருவுளம் இதான். தேவனுடைய திருவுள சித்தம் இதுதான். நீங்களும் நானும், ஆண்டவர் சொல்றார் பாருங்க, முதல் காரியம், நீங்க எப்பொழுதும் அழுதுனே இருங்க, துக்கத்தோடு கூட இருங்க, வியாதியோடு இருங்க, பிரச்சனையோடு கூட இருங்க, கடன் தொல்லையோடு கூட இருங்க. இதை ஆண்டவர் விரும்புறதில்லை. மாறாக நீங்கள் எல்லாவற்றையும் மறந்து முதல்ல நீங்க எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா. அல்லேலூயா. நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதுன்னு அடுத்து அதான் வரப்போகுது. நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை குறிச்சு நீங்க கவலையோடு கூட இருந்தீங்கன்னா அந்த கவலை அப்படிதான் இருக்கும், அந்த நோய் அப்படிதான் இருக்கும், அந்த பிரச்சனை அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் ஒழிச்சு கட்டணும்னா கொஞ்ச நேரமாவது நம்முடைய முகத்தை எப்படி வைக்கணும்? சந்தோஷமா வைக்கணும். நம்மள ஜனங்க பார்த்து பரிதாபப்படக்கூடாது. ஐயோ இவங்களா, ஐயோ இவங்களா அப்படின்னு சொல்லக்கூடாது. அது அப்படியே ஆயிடும். அந்த அக்கா பேரை சொன்னோன்னா, அந்த அம்மா பேரை சொன்னோன்னா, ஐயோ அதுவா அப்படின்னா, ஏய் ஆமா அப்படி சொல்றீங்க சொல்லுவாங்களா இல்லையா? ஒருத்தர் பேரை சொன்ன உடனே ஐயோ அவங்களா அப்படின்னு, அந்த மாதிரி பரிதாபம் வேணாமா? இல்ல, அந்த மாதிரி பரிதாபத்தோடு கூட உங்களை என்ன ஆண்டவர் வைக்கவே இல்லை. கஷ்டம் இருக்குதான், வியாதி இருக்குதான், பிரச்சனை இருக்குதான், கடன் தொல்லை யாருக்கு இல்ல? எல்லாருக்கும் இருக்குது இல்லையா? பெரிய பெரிய பணக்காரனா, பெரிய பெரிய பிசினஸ் மேக்னட்டா இருந்தாலும் கூட அவனை சுத்திலும் பல கடன்கள் இருக்குது. சரியான நேரத்துல சம்பளம் கொடுக்கணும், சரியான நேரத்துல போனஸ் கொடுக்கணும், சரியான நேரத்துல வாங்கின கடனை கட்டணும். நம்மளை விட அதிகமான பிரச்சனை அவருக்கு இருக்குது. பார்க்கறதுக்கு தான் பெரிய பில்டிங்கோட பெரிய பணக்காரர், பெரிய பில்டிங் ஓனரா இருப்பாரு, பெரிய கம்பெனி ஓனரா இருப்பாரு. அவருக்கு இருக்கிற பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். என் இடத்துல நீ வந்து உக்காந்து பாரு, அவனுக்கு தெரியும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. உனக்கு என்ன, நீ கேட்டனா 50 கூட 100 கூட அப்படின்ற வாங்கி போயிடுற. என் சேர்ல உட்காந்து பாரு நீ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கூட இந்த சேர்ல உட்கார மாட்டேன். 38 போன் வரும் அப்படின்னு. அதனால இதெல்லாம் இருக்குதான். இவைகளின் மத்தியில தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பொழுதும் நீங்க என்ன பண்ணுங்க? சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. கொஞ்ச நேரமாவது நம்ம சந்தோஷமா இருக்கணுங்க. நம்ம துக்கத்தோடு கூட இருந்தா புருஷனுக்கும் பிடிக்காது, பஞ்சாதிக்க முடியாது. மூஞ்சாது மூஞ்சி மூஞ்சி அப்படின்மா, என்னம்மா அது மூஞ்சி வச்சுங்கிற பாரு, எப்போ பாரு அது மூஞ்சி மாதிரியே இருக்கிறிய அப்படின்னு கூட சொல்றாரு. நீ சிச்சனேரு என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு. இல்ல இல்ல சிச்சனே இருந்தா அப்படி இல்லைங்க, நான் சிரிக்கிறத பார்த்து நான் சிரிக்கிற பார்த்து நீயாவது சிரிக்குவா அப்படின்னு சொல்லி தான்பா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்படியும் நீ சந்தோஷமா இருந்தா சரிமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா வேலைக்கு போவார் அவர். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. இந்த சந்தோஷத்துக்கு ஒரே காரணம் என்ன? நம்முடைய ஜெபம் தான். குடும்பத்தார் ஜெபம் தான், கணவன் மனைவி ஜெபம் தான், தாய் தகப்பனுடைய ஜெபம் தான், சபை போதகர் செய்த ஜெபம் தான், பாதிரிமார்கள் செய்யற அந்த ஜெபம் தான், தாய் தகப்பன்மார் ஜெபிக்கிற ஜெபம் தான், கணவன் மனைவி ஜெபிக்கிற அந்த ஜெபம் தான் அந்த குடும்பத்துல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். இல்லையா? இதை சொல்லிட்டு தான் அடுத்து சொல்றாரு, உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, என்ன போனாலும் சரி, இல்லையா? என்ன வந்தாலும் சரி, என்ன போனாலும் சரி. அதனால தான் அந்த 18வது வசனம் சொல்றது. இல்ல 18வது வசனம், எல்லாவற்றிலும் பத்தியா நீ சந்தோஷமானா இரு, நீ துக்கமானா இரு, வேதனைனா இரு, எப்படின்னா இரு, நீ ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணு.
பண்ணு. அல்லேலூயா. ஒருத்தர் சொல்லுவாரு, ஒரு போதகர் சொன்னாரு, என்ன ஐயா எப்பா பாரு வரோம் ஸ்தோத்திரம் தோத்திரம் 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 சொல்லி இருக்கிறீங்களா? ஆமாயா, நான் சொல்ற தோத்திரம் தான் பிசாச தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். அப்படிதான் சொன்னாரு. வெறும் ஸ்தோத்திரம் பண்றனா வெறும் இது இல்லையா, இந்த ஸ்தோத்திரம் தான் பிசாசுக்கு பிடிக்காதது. நீ எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணு பாரு, உன் உள்ளத்துல ஸ்தோத்திரம் பெருகிறதுனால தேவனுடைய கிருபை பெருகும் அப்படின்ற. உன் உள்ளம் ஸ்தோத்திரத்தினாலே நிரம்புகிறதுனால தேவனுடைய கிருபை உனக்கு பெருகும் அப்படின்னு சொன்னார். நான் ஸ்தோத்திரம் பண்றது சும்மா கிடையாது, இயேசுவின் நாமத்தினால எல்லா பிசாசை துரத்துகிறோம் அப்படின்றதுதான் அர்த்தம். அதனால்தான் ஏதாவது ஒரு வீட்டுல போகும்போது கூட ஏசப்பா ஸ்தோத்திரம் இயேசு ரத்தம் ஜெயம் சொல்லிட்டு போங்க. உங்க வீட்டுல இருந்து வெளியே வரும்போதாவது சரி, உங்க வீட்டுக்குள்ள போகும்போது கூட சரி, வெளியிருந்து வந்து வீட்டுல வாசலை திறக்கும் போது கூட இயேசு ரத்தம் ஜெயம் சொல்லி திறந்து உள்ளவாங்க. கதவை சாத்தும் போது கூட இயேசு ரத்தம் ஜெயம் சொல்லி சிலுவை அடையாளத்தோடு கூட சொல்லி போடுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம். எந்த ஒரு வாதையும் கூடாரத்தை அணுகாதபடிக்கு ஆண்டவர் மாற்றுவார். இல்லையா? இதன் மத்திய ஒரு சில காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். ஏன் தெரியுமா? இனிமேலாவது உஷாராயிரு, கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லித்தான். அதனாலதான் இங்க பாருங்க என்ன சொல்றாரு, எந்த சமயத்திலும் நீங்கள் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அப்படி நீங்களும் நானும் செய்து வந்தால் யாரை குறித்து தேவன் சித்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. பத்தியா, ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிற விருப்பம் இதாங்க. நாம கொடுக்கிற காணிக்கை, நம்ம கொடுக்கிற கேண்டில் பூ, இதெல்லாம் ரெண்டாவது. இதெல்லாம் நம்மளுடைய சந்தோஷத்தினால கொடுக்கறது ரெண்டாவது. தர்மம் பண்றது இதெல்லாம் ரெண்டாவது. காணிக்க கொடுக்கறதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்ன வரணும்? ஸ்தோத்திரமும் நன்றி வரணும். அவ்வளவுதான். இதை குறித்து இயேசுவின் நாமத்தினாலே பிதாவாகிய கடவுள் மகிமை அடைகிறார். இதுதான் அவருடைய சித்தம். நீங்கள நானும் அதான் செய்யணும். வரும் வெறுமனமே நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம ஸ்தோத்திரம் பண்ண கத்துக்கணும், நன்றி சொல்ல கத்துக்கணும். என்ன வந்தாலும் சரி நன்றி ஆண்டவரே, என்ன போனாலும் நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு சில குடும்பத்திற்காக அவங்க கண்ணீர் வடித்து ஜெபித்த ஜெபம், இன்னைக்கு அவங்க கணவன் மனைவி நல்லா இருக்கிறாங்களா அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா? கணவன் மனைவி நல்லா இருக்கிறாங்க, அவங்க இன்னும் நல்லா இருக்கணும், தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஒரு சில பிரச்சனைகள் வரும், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு சில சண்டைகள் வரும், அப்பதான் மலிப்பும் கபாபம் வரும் இல்லையா? சரி, கனகாமரமே வரும்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயமா வரும். பாரு அல்வா, எவ்வளவு அல்வா வாங்கி கொடுத்துக்கிறாரு. அல்வா வாங்கி கொடுத்தா சந்தோஷம் மனைவி அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில வந்து இதெல்லாம் வரும். ஆனா கணவன் மனைவி மத்தியத்துல வருகிற அந்த சண்டை எல்லாம் எப்படிப்பட்ட சண்டை தெரியுமா? கோழி சண்டை. என்ன சண்டை? கோழி சண்டைங்க. இந்த கோழியும் சேவலும் பாத்தீங்கன்னா மேஞ்சினா இருக்கும், திடீர்னு சண்டை போடும். இன்னும் கொஞ்ச நேரம் பாருங்க, ரெண்டு பேரும் ஒன்னா மேஞ்சினா. இதான் கணவன் மனைவியினுடைய. அதனாலதான் அந்த கணவன் மனைவி சண்டைக்குள்ள எந்த அப்பா அம்மாவும் போக மாட்டாங்க, போக கூடாது. கொஞ்ச நேரம் சண்டை போடுவாங்க, நீ என்ன நானே நான், நீ என்ன நான் என்னன்னு. கொஞ்ச நேரத்துல பாருங்க சைலண்ட் ஆயிடுவாங்க. அல்லேலூயா. என்னதான் சண்டை வந்தாலும் நான் உள்ள படுக்கிறேயா, நீ வெளியே போட்டு நான் சொல்லுவாங்க. இல்லங்க கொஞ்ச நேரம் ஆனா ஐயோ குளிர்த்து அந்த மனுஷனுக்கு தாங்க முடியாது, கூப்பிட்டு உள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருவாங்க. இப்படிதான் சமாதானமா. ஆக நாம் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை அன்போடு கூட அழைக்கிறார். இல்லையா? அதுக்கு அப்படியே முன்னால வாங்க, 2 பேஜ் வாங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல அங்கே பாருங்க, பவுல் வந்து இன்னொரு சமாச்சாரத்தை உங்களுக்கு சொல்றார். அங்க மிக அருமையா சொல்றார். பிலிப்பியர் அதே 2 பேஜ் எடுங்க. அப்படியே பிலிப்பியருக்கு தான், கொலோசியர் எபேசியருக்கு நெக்ஸ்ட்டுக்கு தான் பிலிப்பியர் இருக்கா. 4th சாப்டர் வாங்க. அங்க பாருங்க, அங்க ஒரு விஷயத்தை இதே பவுல் வந்து பிலிப்பு பட்டணத்துக்கு சொல்றார், பிலிப்பு சபைக்கு சொல்றார். அன்னைக்கு அவங்களுக்கு சொன்னாரு, இன்னைக்கு உனக்கு எனக்கு சொல்றாரு. இதான் மிக முக்கியமானுங்க. பெரிய காரியம் இல்ல, சின்ன காரியம் தான். சந்தோஷம், ஜாய், சின்ன சந்தோஷம் தான், சின்ன காரியம் தான். ஆனா அதுல பெரிய காரியங்கள் அடங்கி இருக்கிறது. நீ அனுசரி செய்யணும். இப்ப எடுத்தீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி தான் பாருங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் இருக்குதா? 4th சாப்டர் வாங்க. இங்கிலீஷ்ல நீங்க தான் இங்கிலீஷ் அர்த்தம் முதல்ல படிக்கணும்.
4th chapterல 4 and 5 மிக அருமையான ஒரு வசனத்தை ஆண்டவர் உனக்கு எனக்கும் அவர் சொல்றார். பிலிப்பியன்ஸ் 4th chapterல 4 word 5 word. சரி, தமிழ்ல படிங்க. நல்லா இருங்க, நல்லா பாருங்க, இருங்க. ஜெயம்மா படிக்கிறாங்க, படிங்கம்மா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆமென். பத்தியா பவுல் சொல்றாரு, அதே தெசலோனிக்க பட்டணத்துல சொல்றாரு சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு சொல்லி. இங்க என்ன சொல்றாரு? யாருக்குள்ள சந்தோஷமா இருக்கணுமா? கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருக்கணுமா? இயேசுவின் நாமத்தினால சந்தோஷமா இருக்கணுமா? பத்தியா, அப்போ கர்த்தருக்குள்ளே இருந்தாதான் அந்த சந்தோஷம் வரும். நிறைவான சந்தோஷம் வரும், அமைதியான சந்தோஷம் வரும். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இதை சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றாரு பாருங்க, 5வது வசனம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும், உங்களுடைய சாந்த குணம், அதாவது உங்களுடைய சந்தோஷமா இருக்கிற அந்த உள்ளம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. பத்தியா, நீங்க துக்கத்தோடு கூட இருக்கிறது ஆண்டவர் விரும்புறதில்ல. நீங்க எப்பொழுதும் மறுபடியும் சந்தோஷமா இருக்கணும், கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஜனங்களுக்கும் தெரியணுமா? எல்லா சொந்தக்காரருக்கும் தெரியணும். அந்த அம்மாவுக்கு பாரு, என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, அந்த ஆள் பாரு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி சந்தோஷமா காட்டுகிறாரு, துக்கத்தை காட்டுறதே இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? ஆனா இங்க என்ன சொல்றாரு? நீங்கள் சந்தோஷமா இருப்பதை எல்லா நீங்கள் சாந்தமா இருப்பதை எல்லா ஜனங்களுக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் இயேசு உங்கள் சமீபமா இருக்கிறார். பத்தியா, நாம சந்தோஷமா இருந்தா எல்லா ஜனங்களுக்கு தெரியற மாதிரி நாங்க நன்றி சொல்றவங்களா இருந்தா, ஸ்தோத்திரம் பண்றவங்களா இருந்தா, கர்த்தர் எங்க இருப்பாரா? ஆண்டவரே உங்களுக்கு சமீபமா இருப்பார், நமக்கு சமீபமா இருப்பார், நம்ம வீட்டுல இருப்பார், நம்ம கணவன் மனைவி மத்தியத்தில் இருப்பார். இங்கிலீஷ்ல எடுத்துட்டீங்களா? படிங்க. May you always be joyful in your union with the Lord. I say again, rejoice. Show the gentle attitude towards everyone. The Lord is coming soon. Amen. அல்லேலூயா. பத்தியா, தமிழ்ல படிக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு சமீபமா இருக்கிறாருன்னு சொல்லுது. இங்கிலீஷ்ல படிக்கும் என்ன சொல்றாரு? அந்த ஜீசஸ் சீக்கிரத்திலே உன்னண்டை வருவார், உன் வீட்டுக்குள்ளே வருவார், உன் உள்ளத்துக்குள்ளே வருவார், இழந்து போனதை மறுபடியுமாய் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் 6th one படிங்க. இங்கிலீஷ்ல 6th one படிங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மிக பியூட்டிஃபுல் வேர்ட். Don't worry about anything. இப்போ ஒரு சிலர் இங்கிலீஷ்காரங்க இந்த என்ன சொல்றாங்க? Don't worry my son, don't worry my daughter, why you are worry அப்படின்றாங்க இல்லையா? ரொம்ப ஈஸியான வார்த்தை. But in all your prayers, ask God for what you need. Always asking Him with the thankful heart. Amen. இங்க கூட அதான் சொல்றாரு பாருங்க, நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் கர்த்தருக்குள்ளேன்றாரு. அந்த சந்தோஷம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கட்டும். என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, நீங்க கூழு குடிச்சாலும் சரி, கஞ்சி குடிச்சாலும் சரி, பருப்பு சோறு சாப்பிட்டாலும் சரி, கறி சோறே சாப்பிட்டாலும் கூட சரி, நீங்க எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்பதாக. தெரிஞ்சிருக்க கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்க. யாருக்குள்ள இருக்கிறாங்க? இயேசுவை நம்பி இருக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க, பைபிளை படிக்கிறாங்க, தவறாம கோயிலுக்கு போறாங்க, திருவிருந்து பெற்றுக் கொள்கிறாங்க, ஒப்பு கொடுக்கறாங்க, ஜெபம் பண்றாங்க. அதனால கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறதுனால இங்க வசனம் சொல்லுது, 6வது வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பத்தியா, அல்லேலூயா. இங்க சொல்ற நம்ம பல காரியங்களுக்காக கவலைப்பட்டுக்கிறோம், நம்ம பல பிரச்சனைகளுக்காக கவலைப்பட்டுக்கிறோம். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க ஒண்ணுக்கும் கூட கவலைப்படாமல், பத்தியா, எல்லா காரியங்களையும் குறிச்சு, மருமகனை குறிச்சு, மருமகளை குறிச்சு, பேர பேத்தியை குறிச்சு, மகளை குறிச்சு, மகனை குறிச்சு, இன்னைக்கு இல்லையா, இன்னைக்கு பிரச்சனை எதுனா எல்லாம் என் மகனை குறிச்சுதாங்க. என் பிரச்சனை என்ன, என் கண்ணீர் என்ன, இவன் கவனிக்கல, அவன் கவனிக்கல, அது பார்க்கல, இது பார்க்கல. ஆனா இங்க என்ன சொல்ற வார்த்தை?
இதைத்தான் நம்ம விசுவாசிக்கணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வரும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு, உங்களுடைய விண்ணப்பங்களை முதல்ல கவனிங்க. முதல்ல என்ன சொல்லுது? உங்களுடைய விண்ணப்பங்களை எப்படி இருக்கணுமா? ஸ்தோத்திரத்தோடு கூட. அல்லேலூயா. உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்தணுமா? அல்லேலூயா. 4 காரியங்க. பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரணும் அப்படின்னு சொன்னா, சந்தோஷமா இருக்கணும்னா நான் தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றிலும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ணணும், இந்த 4 காரியத்தை நான் செய்யணும் அப்படின்னு சொன்னா, நான் கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும், எல்லா விண்ணப்பங்களையும், எல்லா ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்து. அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது பாருங்க, இதே விஷயத்த உங்க பக்கத்து வீட்டுல சொல்லி பாருங்க, உங்க சொந்தக்காருக்கே சொல்லி பாருங்க. ஏன் நான் இருக்குத என்ன நாரு? நாத்த நாறு, மூத்தாரோ நாத்தனாரோ, அதுக்கு சொல்லி பாருங்க. இன்னைக்கு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, நாளைக்கு ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு வரும்போது என்ன சொல்லுவோம் தெரியுமா? இதோ இது வந்துச்ச அன்னைக்கு என்ன மாதிரி குறைங்களை சொல்லிச்சு, இன்னைக்கு பாரு பட்டு புடவை கட்டிக்கின்னு எப்படி ஆட்டின்னு போகுது பாரு சொல்லுவாங்களா இல்லையா? அன்னைக்கு அப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லியே சொல்லுவாங்க. அதனால அவங்க கிட்ட இவங்க கிட்ட சொல்றது வேண்டாம். யார்கிட்ட சொல்லணுமா? ஆண்டவரே, என் குறை என்னன்னு உனக்கு தெரியும். ஆண்டவரே, என் நிறைவு என்னன்னு உனக்கு தெரியும். என்கிட்ட என்னென்ன நகைக்குது, என்னென்ன புடவைக்குது, என்னென்ன வசதியோடு இருக்கிறேன் அப்படின்னு எல்லாமே உனக்கு தெரியும். ஆண்டவரே, எல்லாம் நீங்க கொடுத்தது. அதுக்காக நான் எல்லாவற்றுக்காக ஆண்டவரே என் விண்ணப்பத்தை உனக்கு ஏறெடுக்கிறேன் என்று நீங்களும் நானும் சொன்னா, ஆண்டவர் நமக்கு என்ன தருவாரா தெரியுமா? படிங்க 7th one. படிமா சிலமா. And God's peace, which is far behind human understanding, will keep your heart and mind safe in union with Christ Jesus. ஆமென். இதுதாங்க நடக்கும். இதான் உண்மை. எல்லாம் சுத்தி அங்கதான் வராரு. சந்தோஷமா இருங்க என்று மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னு பவுல் சொன்னார் இல்லையா? மறுபடியும் அங்கதான் வருது பாருங்க. இந்த விஷயம் யாருக்காவது கொடுக்க முடியுமா? யாராவது செய்ய முடியுமா? லட்சமா பணம் இருந்தா கிடைக்குமா? கிடைக்காது. என்ன சொல்றது? 7வது வசனம் படிமா ஜெசியமா. அப்பொழுது பத்தியா, எப்பொழுது? தேவனுக்கு தெரியப்படுத்தின போது, விண்ணப்பம் பண்ணின போது, ஸ்தோத்திரம் பண்ணின போது, ஜெபம் பண்ணின போது, என் மன்றாடுதலை தேவனுக்கு தெரியப்படுத்தின போது, அப்பொழுது எல்லா புத்திக்கும், பாருங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். என்ன சமாதானம்? பரலோக தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் உங்களுடைய சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக் கொள்ளப்படும். அல்லேலூயா. உங்க சந்தோஷத்தையும் உங்க சமாதானத்தை யாரும் திருடி விடாதபடிக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்களுடைய இருதயத்திலேயே இருக்கும்படி, உங்களுடைய சிந்தனையிலே இருக்கும்படி, உங்களுடைய சமாதானம் உங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்படியாய் தேவன் செய்வார். எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளும்படியாய் செய்வார். அல்லேலூயா. யோவான் வாங்க, யோவான் காஸ்பல். அதுக்கு முன்னாடி வாங்க, யோவான் நற்செய்தி, ஜான் காஸ்பல் முன்னாடி வாங்க. லூக்காக்கு நெக்ஸ்ட் வருது இல்லையா? ஜான் காஸ்பல் 16th chapterல 20th word. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுதான் கடைசியில நம்ம பாட்டா கூட பாட போறோம் இல்லையா? அந்த பாருங்க, யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம், 20th chapterல 16th word படிங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, அங்க இடத்துல என்ன சொன்னாரு? சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொன்னார். இங்க இயேசு சாமி தம்முடைய திருவாய் மலர்ந்து சீடர்களுக்கும் நம்ம எல்லாருக்கும் பார்த்து சொல்கிறார், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். ஆமா. அல்லேலூயா. நம்ம அழுது இருக்கிறோமா இல்லையா?
சொல்லுங்க, அழுது இருக்கிறோமா இல்லையா? குழம்பு இருக்கிறோமா இல்லையா? ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம புரிந்து இருக்கிறோம். ஜான் காஸ்பல் 16th chapter 20th verse. காஸ்பல், ஜான் காஸ்பல். அது பாருங்க, எங்க சொல்றாங்க, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் அழுது கொண்டே புலம்பிக் கொண்டே இருப்பீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், இந்த உலகமோ சந்தோஷப்படும். அல்லேலூயா. இது நடந்துக்குதா இல்லையா உங்க வாழ்க்கையில? நீங்க அழுதும் போது, நீங்க வெக்கப்படும் போது, நீங்க கலங்கும் போது மற்றவங்க பார்த்து எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா இருக்கும். ஒரு சிலர் கேலியா கூட சொல்லுவாங்க, அதுக்கு வேணும், அவனுக்கு வேணும், இப்படித்தான் நடக்கணும், நான் எதிர்பார்த்துனே இருந்தேன் இதெல்லாம் நடக்கணும், நடந்துச்சு பாரு அப்படின்னு கூட சொல்லுங்க, கேலி பண்றவங்க உண்டு. ஆனா இங்க ஆவிக்குரிய விஷயத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்களோ துக்கப்பட்டு அழுது கொண்டிருப்பீர்கள், உலகமோ சந்தோஷமா இருக்கும். உலகத்தை எதை குறிச்சு அவங்களுக்கு தெரியவே தெரியாது, சந்தோஷமா இருக்கும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், நீங்கள் ஒரு நாள்ல துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சொல்லுங்க, உங்கள் துக்கம், சொல்லுங்க, உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. துக்கம் இல்லாத மனுஷனே கிடையாதுங்க, வேதனை இல்லாத மனுஷனே கிடையாது, துயரம் இல்லாத மனுஷனே கிடையாது, உபத்திரவம் இல்லாத மனுஷனே கிடையாது. எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு இருக்குதுங்க. அப்படி இருந்தா தாங்க நீ நான் ஆண்டவரை தேடி வருவோம். அதனாலதான் இதெல்லாம் ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆண்டவர் உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு, கஷ்டம் உண்டு, கண்ணீர் உண்டு, வேதனை உண்டு. எல்லாவற்றிலும் ஆண்டவர் நின்று உலகத்தை ஜெயித்தபடினால தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளும்படியாய் செய்வார். அல்லேலூயா. தேவனுடைய அற்புத கரம் உங்களோடு கூட நம்மோடு கூட இருக்கிறதை நீங்களும் நானும் நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை அறிந்திருக்கிறார், அழைக்கிறார். தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்யும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். Your sorrow turn to joy. அவ்வளவுதான். வாங்க சங்கீதம் 18ஆம் அதிகாரம், வாங்க அங்கே சங்கீதம் 19ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் பாருங்க. 2 வசனங்களை படிச்சு நம்ம ஜெபம் பண்ணலாம். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். Psalms 19:8 word. முதல்ல தமிழ்ல என்ன படிச்சிருங்க, எடுத்துங்க படிங்க. Psalms 19:8 word. The law of the Lord are right, and those who obey them are happy. The commands of the Lord are just and give understanding to the mind. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நியாயங்கள், நல்லா கவனிங்க, 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும், நல்ல கவனிங்க, கர்த்தருடைய நீதி நியாயங்கள் செம்மையும், இருதயங்களை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இருதயங்களை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. பத்தியா, தேவனுடைய நீதி நியாயங்கள் நிறைந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால், நம்முடைய சிந்தனையில இருந்தால், நம் குடும்பத்தாரோடு மத்தியத்தில் இருந்தால், நம் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருந்தால், தேவனுடைய நீதி நியாயங்கள் நம் உள்ளத்தில் இருந்தால், நம்முடைய உள்ளம் தேவன் சந்தோஷிப்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. அல்லேலூயா. தெளிவான கண்களை தருவார். ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, பார்த்தும் பார்க்காத மாதிரி பொரியக்கா அப்படின்னு. இல்லம்மா, உன்னை பார்க்கவே இல்லம்மா, பத்தியா பொய்யெல்லாம் பேசுற, பார்த்தும் பார்க்காதமா போற, இவ்வளவு பெரிய உருவமா அவனுக்கு தெரியல அவனுக்கு சொல்றாங்க இல்லையா. அப்போ விசுவாசிகளுடைய கண்கள் எப்படியா இருக்குமா? தெளிவா இருக்குமா. என்ன செய்யறாங்களோ இல்லையோ பார்த்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவான். அவங்க ஸ்தோத்திரம் பண்றாங்களோ இல்லையோ, நீ ஸ்தோத்திரம் பண்ணு. அதே மனுஷர், இதே பொம்பளையோ ஆம்பளையோ நாளைக்கு உங்களை பார்த்தா என்ன பண்ணுவாங்க? உங்களுடைய சீக்கிரம் அவங்க தான் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. நான் அவங்கள கவனிக்கவே இல்லை, அவங்கள நான் ஸ்தோத்திரம் பண்ணவே இல்லை. நேத்து அவங்க எனக்கு ஸ்தோத்திரம் பண்ணாங்க, இன்னைக்கு அவங்க பண்றதுக்கு முன்னால நானே பண்ணிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும் தெரியுமா? அதான் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. என்ன சொல்றாரு? கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. பத்தியா, தேவனுடைய நீதி நியாயங்கள் உள்ளத்துல இருந்தா ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் வரங்க.
கட்டாயமா சமாதானம் வரும், நிம்மதி வரும். அப்படி வந்தாக்கா என்ன நடக்குமா? அவருடைய கர்த்தருடைய கற்பனை, தூய்மையையும் கர்த்தருடைய கற்பனையை நீ நானும் படிக்கும் போது அது உனக்கு என்ன கொண்டு வருமா? தூய்மையையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கும். அல்லேலூயா. கண்ணு சரியாவே தெரியுதுலங்க இல்லையா? கண்ணு சரியாவே தெரியுதுல. நீ ஜெபம் பண்ணும் போது போட்டு கண்ணாடியை நிறுத்தி நிதானமா வேத வசனங்களை பாரு. கீழே கிடக்குற 500 ரூபாய் தெரியுமா? 100 ரூபாய் தெரியுமா? அது கரெக்டா தெரியுமா? பத்தியா கண்ணு தெரியலன்னு கூட எடுத்துக்கோ சொல்லுவாங்க. ராவு காலங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரோட்ல போயினா இருக்கும்போது ஒரு 500 ரூபாய் கிடைச்சுன்னா வாரானுவா இப்படி அப்படி பார்த்துட்டு யாரும் தெரியாத மாதிரி எடுத்து பாயில இருக்கும். ஆக பிரியமானவங்களே, இங்க என்ன சொல்றாரு பாருங்க, தேவனுடைய நீதி நியாயங்களையும் அவருடைய கட்டளைகளும் நமக்கு இருந்தா நம்முடைய இருதயத்திலே சந்தோஷத்தை கொண்டு வரும், நம்முடைய கண்கள்ல தெளிவு கொண்டு வந்துடும். யாரை எப்படி ஒரு இருக்கணும், யாரோடு கூட எப்படி பேசணும், யாரோடு கூட எப்படி பழகணும், நமக்கு ஒரு தெளிவை ஆண்டவர் நமக்கு தருவார். இல்லையா? அதே சங்கீதம் 40ஆம் அதிகாரம் வாங்க, அங்க பாருங்க, அங்க ஒரு சத்தியத்தை ஆண்டவர் தருகிறார். அந்த தேவனை நாம தேடி வரும்போது நமக்கு என்ன கிடைக்கிறது? 40வது சங்கீதத்துல 40:16 படிங்க. 40:16 இல்லம்மா, 40 சாம்ஸ்மா 40th சாப்டர்ல 16th verse. உண்மை தேடுகிற அனைவரும் உம்மை தேவனே, உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள்ளே மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. அல்லேலூயா. யாரை தேடுறவங்க? ஆண்டவரை தேடி வருகிற ஜனங்கள், ஆலயத்தை தேடி போகிற ஜனங்கள், ஜெப கூடாரத்தை தேடி போகிற ஜனங்கள், சத்திய வேதத்தை தேடி வருகிற ஜனங்கள், ஜபத்தை தேடி வருகிற ஜனங்கள், தேவனுடைய சன்னிதானத்தை தேடி வருகிற ஜனங்கள், உம்மை தேடுகிற ஜனங்கள் என்னவார்களாம்? அனைவரும் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். அல்லேலூயா. இதுக்காக தான் ஜப கூட்டத்துக்கு கூப்பிடுறது, இதுக்காக தான் ஆலயத்துக்கு கூப்பிடுறது, இதுக்காக தான் உபவாச கூட்டத்துக்கு கூப்பிடுறது, வேற எதுக்கா இல்ல. ஆண்டவரே, உம்மை நாங்கள் தேடி வருகிறோம், எங்களுக்கு சமாதானத்தை தாங்க. உம்மை நாங்கள் தேடி வருகிறோம், சந்தோஷத்தை தாங்க. உம்மை தேடி வருகிறோம், மன நிம்மதியை தாங்க. உம்மை தேடி வருகிறோம், எங்களுக்கு சுகத்தை தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க, பலத்தை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே தேடி வருகிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த சங்கீதத்துக்கு அப்படியே பாருங்க, நெக்ஸ்ட் 2-3 பேஜ் வாங்க. நீதிமொழிகளுக்கு பாருங்க. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்துல அங்கே 20வது வசனம், the book of Proverbs, Psalms. நெக்ஸ்ட் வரம் பாருங்க, இருக்குதா? 12th சாப்டர்ல 20th verse. சீக்கிரம் வாங்க, என்ன சொல்றாங்க? தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது. பிணைக்கிறன்னா யார் தெரியுமா? பேசிடுது. 20ல அதாவது 12ல 20. தீமையை பிணைக்கிறவர்கள், அதாவது தீமையான காரியங்களை நோன்றது இல்லையா? வெந்த புண்ல வேற விட்ட மாறுது. பிணையை பிணைக்கிறவர்கள், பிரச்சனையை பிணைக்கிறவர்கள் இருதயத்தில் இருக்கிறது கபடம். பத்தியா? எதாவது தேவையில்லாத பேசுறது வந்து அவங்கள பத்தி பேசுறது, இவங்கள பத்தி பேசுறது. அதனாலதான் பரியாசக்காரர் கூட்டத்துல உட்காராது அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். நிக்காதே, அவங்களோட பேச்சுக்குள்ள இருக்காத. பாருங்க, மறுபடியும் படிக்கிறாங்க, என்ன சொல்றது? தீங்கை, தீமையான காரியங்களை பிணைக்கிறவர்கள், மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துறவங்க, இருதயத்தில் இருக்கிறது கபடம். அவர்கள் இருதயத்தில் என்ன இருக்குது? வெறும் கபடம் தான், வெறும் பொய் தான், வெறும் தேவையில்லாத காரியங்கள் தான் அவங்களுக்கு இருக்கு. கபடம் இருக்கிறது. சமாதானம் பண்ணுகிற நல்லா கவனிங்க, சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். பத்தியா? என்னதான் அப்பா அம்மா, கணவன் மனைவி, தாய் தகப்பன், அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, யாரா எப்படியா இருந்தாலும் கூட சரி,
அவங்கள நீங்க சமாதானம் பண்ணி பாருங்க. அவங்கள சமாதானம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் உங்கள் உள்ளத்துல என்ன கொடுப்பாரு? சந்தோஷத்தை கொடுப்பார். Proverbs 12:20. Those who plan evil are in for a rude surprise, but those who work for good will find happiness. Amen. Hallelujah. 12 தீமையை பிணைக்கிறவர்கள் உள்ளத்தில் உள்ளது கபடம் இருக்கிறது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் உள்ளத்துல என்ன பண்றார்? சந்தோஷத்தை ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா கொடுப்பார். இவ்வளோ சொல்லிட்டு கடைசியில ஒரு கேள்விக்குறியோடு கூட இந்த செய்தியை முடிக்கிறார் இல்லையா? கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. இதுதான் என்னுடைய தலைப்பு. எப்பொழுதும் நீங்க சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க, நிம்மதியா இருங்க. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளும்படி செய்வார் ஆண்டவர் அப்படின்னு சொன்ன இல்லையா? நீங்க பாருங்க, அதே ஜான் காஸ்பல் வாங்க, அப்படி எடுத்து பாருங்க. ஜான் காஸ்பல், நியூ டெஸ்டிமெண்ட்ல ஜான் காஸ்பல்ல 16th சாப்டர்ல 24th வேர்ட், அந்த இடத்துல ஆண்டவர் இன்னும் நம்மை என்ன செய்ய சொல்கிறார்? இந்த பக்கம் எடுங்க. யோவான் 16வது அதிகாரம் 24வது வசனம். மிக அருமையான ஒரு வசனம். Until now you have not asked for anything in my name. Ask and you will receive, so that your happiness may be complete. ஆமென். அல்லேலூயா. இதுதாங்க இனிமே நாம செய்ய வேண்டிய விசேஷமான காரியம் இதுதான். இதைத்தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கிறார். என்ன சொல்லுது? இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே, என்னுடைய இயேசு என்னும் என்னுடைய நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. ஆமா, இவ்வளவு நாள் நீங்க ஜெபம் பண்ணீங்க, எல்லாம் செஞ்சீங்க, அதை நிறைவாய் கேட்கல. நீங்க நிறைவாய் கேட்கல. இதுவரைக்கும் என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், இனிமேலாவது கேளுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், கவலை மறுங்கள், ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? இதுவரைக்கும் நான் சரியா ஜெபம் பண்ணலான்றே, இனிமே ஜெபம் பண்ணலாம். எங்கள் கவலைகள் எல்லாம் மாறணும், எங்கள் வியாதி எல்லாம் மாறணும், எங்கள் பிரச்சனை எல்லாம் மாறணும், எங்க குழப்பங்கள்லாம் மாறணும். எங்க இருதயத்துல நல்ல ஒரு சமாதானம் வரணும், இருதயத்தில சமாதானம் வரணும், சிந்தனையில சமாதானம் வரணும். ஆண்டவரே, எல்லாருமா கண்கள் மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் நன்றி. எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரங்களை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எந்த நடந்தாலும் என்ன எல்லாவற்றிலும் தேவனுக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள்ளே தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருக்கிறவர்களாய், மகிழ்ச்சியா இருக்கிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், துதிக்கிறவர்களாய், ஆராதிக்கிறவர்களாய், எங்கள் எல்லா விதமான வேண்டுதல்களை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறவர்களாய் எங்களை ஆண்டவரே நீர் மாற்றுகிறதற்காக கோடி கோடி நன்றி. ஆண்டவரே, எங்க எல்லாரையும் தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நியாயம் பேசுகிறவர்களாய், நீதி பேசுகிறவர்களாய், நீதி நியாயங்களின் படி நடக்கிறவர்களாய், சமாதானத்தோடு கூட வாழ்கிறவர்களாய், சந்தோஷத்தோடு வாழ்கிறவர்களாய், நிம்மதியோடு வாழ்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. ஆண்டவர், வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், குழப்பங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறமைக்காக நன்றி. எல்லா நோய் நொடியிலிருந்து எங்களை விடுவியுமாகும். அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இன்னைக்கு வந்தவர்களுக்காக நன்றி. வர தடைப்பட்டு போன எல்லா சகோதர சகோதரிகளையும் தாய்மார்களையும் உங்களுடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதிகான மகிமை எல்லாவற்றையும் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே,
ஜாய் ரூபாவும் குடும்பத்தை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 2 குழந்தைகளை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய தாய் தகப்பன்மார்களை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு உதவி செய்கிற ஒவ்வொரு ஓனர்மார்களையும் தலைவர்களையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வீட்டு ஓனரையும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்க வீட்டு ஒவ்வொரு ஓனர்களையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறாங்க. நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் துக்கம் எல்லாம் சீக்கிரத்துல சந்தோஷமாய் மாறுவதாக நீர் அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றிற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுங்க ஆமென். ஆமென். சொல்லுங்க என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேல் அவன் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இன்றைக்கு என்றைக்கும் சதா காலமும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கூட நிறைந்திருப்பதாக. ஆமென். 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு கைகளை தட்டி எல்லாருமாய் நாம நன்றி சொல்லுவோம். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. ஹalleluya. தேவன் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு எப்படி இருக்கிறோமா? நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். இது தெளிவா வச்சுக்கோங்க. ஹalleluya. இதுதான் தேவன் நம்ம கிட்ட விரும்புகிறார். எப்போதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. எப்படி சொல்றாருமா? மறுபடியும் சொல்கிறார். கடைசியாக தேவன் சொல்லிட்டு பாருங்க, தீங்கை பிணைத்தால் இருதயத்துல கபடம் வருமா, ஆனா சமாதானம் பண்ணும்போது தேவன் நமக்கு என்ன பண்றாராமா? சந்தோஷத்தை கொடுக்கிறார். இதுவரைக்கும் நீங்க நாமத்துல ஒண்ணும் கேட்கவில்லை. உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு என்ன பண்ணணும்? நம்ம கேட்கணும். அப்போது தேவன் பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்வார். ஆகவே கடைசி பாடலாக உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல். துக்கமாய் வந்தோம், ஆனா சந்தோஷமா போக போறோம். ஆமாங்களா? தெளிவா இருக்கிறீங்களா? ஆகவே உங்க சாங் புக்ல சாங் நம்பர் 176. தேங்க்யூ லார்ட். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் தெரியுமா, அதில் தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் தெரியுமா, தப்பி செல்ல வழி செய்வார். நாம் தப்பி செல்ல வழி செய்வார், நீங்க தப்பி செல்ல வழி செய்வார். ஆகவே கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். விசுவாசத்தோடு சொல்லுங்க. எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். சொல்லுங்க. நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார்.
எங்கள் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நம் எல்லாருடைய துக்கங்களும் ஆமென். ஹல்லேலூயா. என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்படியே திரும்பில கை வச்சு சொல்லுங்க. என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சொல்லுங்க. என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். விசுவாசத்தோடு சொன்னோம், கர்த்தர் கேட்டார், அதை ஆமென்று சொல்லி முடிப்பார். இந்த வாழ்க்கையை நம்ம இந்த காரியங்கள் நம்ம நடக்கணும்னா இந்த நாள் மற்றும் வேதத்தை திறந்து நம்ம பார்க்காத இதுபடிக்கு ஒவ்வொரு நாளும் வேதத்தை திறந்து நம் கண்களை அந்த வேதத்தின் மேல் வைக்கும் போது கர்த்தருடைய அழகான கண்கள் நம் குடும்பத்தின் மேல் இருக்கும். வாரத்துல ஒரு நாள் சர்ச்சுக்கு போகும்போது வேதத்தை திறந்து பார்க்கறது இல்ல, இது இந்த ஜெப கூட்டங்களுக்கு வரும்போது திறந்து பார்க்கறது இல்ல. முடிந்த அளவு ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை திறந்து ஒரு வசனங்கள் நம்ம கண்களை வைக்கணுமா, அப்பொழுது கர்த்தருடைய கண்கள் நம்ம மற்ற காரியங்கள் எல்லாம் வைக்கும். வசனம் நம்ம சொல்லுது, முதலாவது தேவ ராஜ்யம் அவருடைய நீதி தேடுங்கள், மற்றதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் உனக்கு கூடவே கொடுப்பேன். ராஜ்யம் என்பது தேவனுடைய வார்த்தை. தேடுவோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதும் நாம சந்தோஷமா இருப்போம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம், எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவர் மகிமையான காரியங்களை உங்க வாழ்க்கையில நம் வாழ்க்கையில செய்வார். ஆக இன்னைக்கு சாயங்காலம் நம்ம கமனல்ல இருக்கிற கத்தோலிக் சர்ச்சை எதிர்க்க ஒரு விசேஷமான ஒரு இடம் இருக்கிறது. செலஸ்டியன் 1, அதாவது லென் சாமுவேல் அவர் வருகிறார். மிக விசேஷமான கூட்டம். டைம் இருக்கிறவங்க பென் சாமுவேல் அவருடைய கூட்டம் இருக்கிறது. 6:30 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும், கூடுமான வரைக்கும் டைம் கிடைச்சா வாங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. Jesus coming soon. Hallelujah.